ஸோ ஃபைனலாக மெயின் ஈவெண்ட்டில் ஜே உசோஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் இருக்கார்ல, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் பண்ணிடுறாரு. ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் பண்ணி விட்டுறாரு. அதோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. இந்த இடத்துல ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீடையும் பிரான் பிரேக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பியர்லாம் போட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஐகானிக் ஸ்பியரான அந்த ரோப்லேருந்து அந்த ரேம்பாண்டா ஓடி வந்து ஸ்பியர் போடுவார்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணும்போது ஜே உசோவையும் கூப்பிடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ரோமன் ரைன்ஸ்க்கு ஸ்பீரை போட்டு விட்டுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோவையும் பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணி விட்டாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ நடு ரிங்கில் வச்சு படுக்க போட்டு பால் ஊற்றிட்டாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ரோமன் ரைன்ஸ் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் ரோமன் ரைன்ஸை போட்டு சுனாமி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜே உசோவே ரோமன் ரைன்ஸும் அந்த ரேம்பாண்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட் ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்றாங்க. ரோமன் ரைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா பிரான்சன் ரீட் என்ன பண்ணுறாருன்னா ரோமன் ரைன்ஸ் போட்டு ஷூ ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு போயிட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஸ்னீக்கர்னால தூக்கிட்டு போனாரா என்னன்னு தெரியல. சரி, இந்த இடத்துல ரோமன் ரைன்ஸோட ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி ஸோ பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருப்பாரு. இந்த இடத்துல ரோமன் ரைன்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. பண்ணதோட இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ WWE இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதுதான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்குன்றதை ஸோ என்ன தான் ட்விஸ்ட் வைக்கிறானுங்க போலன்ற மாதிரி தான் இருக்குது.